Hello everyone. So இன்னைக்கு வந்து நம்ம 29900 call option and 29900 put option எடுத்து ட்ரேடிங் பண்றோம். So 50 lots எடுத்துஇருக்கோம். So டார்கெட் வந்து 50000 ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். சேம் ஸ்டாப் லாஸும் 50000 ரேஞ்ச் தான் எக்ஸிட் ஆயிரணும். So call put option பாத்தீங்கன்னா வந்து செல் என்ட்ரி எடுத்துருக்கு and call option வந்து பை என்ட்ரி எடுத்துருக்கு. So இந்த ரோபோ உங்களுக்கு ஸ்கேல்பிங் அண்ட் ஹெட்ஜிங் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ண ஆப்ஷனில் பண்ணுறப்ப ஸோ இதே ஃபியூச்சர்ஸில் கேஷ் மார்க்கெட்டில் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கேல்பிங் மட்டும் பண்ணும். அதே மாதிரி வந்து இந்த ரோபோவில் நம்ம ட்ரேடிங் பண்ணுறோம் மோஸ்ட் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா ஹாஃப் அன் ஹவரில் நம்ம ட்ரேடிங் முடிஞ்சிடும். ஸோ 9:50 நம்ம ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா 9:45 நம்ம ட்ரேடிங் முடிச்சிடலாம். சப்போஸ் அந்த டைம் நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா வந்து 2:15 மேலே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு 1500 லாஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து இந்த ரோபோவில் வந்து உங்கள் ஓன் ஸ்ட்ராட்டஜியோட யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் இப்போ ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்கன்னா வந்து ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக ட்ரேடிங் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது உட்காந்து. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் என்னோட சொன்னீங்கன்னா வந்து அதை ஆட்டோமேட்டிக்காக பண்ணி கொடுத்துரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா வந்து ஸோ பை அண்ட் செல் என்ட்ரி எடுத்துரும். ஸோ நீங்கள் வந்து சிஸ்டமில் இருக்கணும்னு தேவை கிடையாது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்ரேடிங் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு 5000 லாஸ் இருக்குது. ஸோ இப்போ 8000 பார்த்து லாஸ் வந்துருக்கு. ஸோ ஏன் நம்ம மார்னிங் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா வந்து மார்னிங் வந்து ஸோ இந்த மூவ்மெண்ட் நல்லாயிருக்கும் நமக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஹாஃப் அன் ஹவர் நல்லா மூவ்மெண்ட் இருக்கும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்தில் நல்லா மூவ்மெண்ட் தரும். சம்டைம்ஸ் 10 நிமிஷத்துக்கு மூவ்மெண்ட் தராது, அதுக்கப்புறம் மூவ்மெண்ட் தரும். ஸோ எப்படி பார்த்தாலும் ஃபஸ்ட்டு ஹாஃப் அன் ஹவரில் ஒரு நல்ல மூவ்மெண்ட் கிடச்சிடும். ஸோ ஒரு நல்ல மூவ்மெண்ட் வர்றப்போ வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ ஆகுது. புட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து செல் ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ ஆகுது. கால் ஆப்ஷனில் வந்து பை ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ ஆகுது. புட் ஆப்ஷன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 54 இருக்குது. அது கால் ஆப்ஷன் ப்ரைஸ் வந்து 268 இருக்குது. ப்ராஃபிட் ஆல்மோஸ்ட் இப்போ 35000 வந்திருக்கு. ஸோ யூஸ்வலாக நம்ம வந்து 20 லாட்ஸ் பண்ணுவோம். ஸோ வீக்லி எக்ஸ்பைரி அப்போ மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து 50 லாட்ஸ் அண்ட் ஃப்ரைடே சம்டைம்ஸ் 50 லாட்ஸ் பண்ணுவோம். ஏன்னா மூவ்மெண்ட் அதிகமாக இருக்கும் இந்த 2 days நமக்கு. ஸோ டார்கெட் ரீச் ஆகிடுச்சு இப்போ. ஓகே, ஸோ கால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து 40500 ப்ராஃபிட் இருக்குது. அண்ட் புட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து 10625 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ ஆர்டர் புக் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு. ஸோ என்ட்ரி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு கால் ஆப்ஷன் வந்து பை பண்ண ரேஞ்ச் வந்து 243.6 பை பண்ணியிருக்கோம் 917க்கு. தென் புட் ஆப்ஷன் செல் பண்ண ரேஞ்ச் வந்து 60 செல் பண்ணியிருக்கோம் 917க்கு. தென் கால் ஆப்ஷன் ஸ்கொயர் ஆஃப் பண்ண ரேஞ்ச் வந்து 276 ஸ்கொயர் ஆஃப் ஆயிருக்கு 919க்கு. தென் புட் ஆப்ஷன் ஸ்கொயர் ஆஃப் பண்ண ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வந்து 51.5 வந்து ஸ்கொயர் ஆஃப் ஆயிருக்கு 919க்கு. ஸோ 917க்கு ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணி 919க்கு முடிச்சிருக்கோம். ஸோ 3 நிமிஷத்தில் நம்ம ட்ரேடிங் முடிச்சாச்சு. இன்றைக்கி ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா வந்து 51,125 பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரோபோ விஷயமாச்சு டவுட்டாக கிளாரிஃபிகேஷன் தான் காலர் வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லா அப்டேஷன் வரும். தேங்க்யூ.